ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் குயின்ஸ் அம்மா கௌசல்யா. வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை. அது ஏன் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 மந்த்ஸ் பேக் சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னா எக்ஸாம் வந்துருச்சு. டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு. டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா இல்லை டஃப்பாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எக்ஸாம்னால தான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கொஞ்ச நாள் வீடியோஸ் அவ்வளோவா அப்லோட் பண்ணலை. இனி நம்ம குயின்ஸ் அம்மா சேனலோட வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் ஆகும். கண்டினியூஸாக நீங்களும் பாருங்கள். ஓகே, இனி இந்த வீடியோவில் நம்ம ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஆட்டோட ரத்தத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். ரத்தம் இப்படி தான் இருக்கும். பிடிச்சிட்டு வர்றப்ப வாட்டர் மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்தோன்னே நல்லா உறைஞ்சிரும். இப்படி தான் இருக்கும், கட்டியாக இருக்கும். இதை நம்ம 3 வாஷ் பண்ணணும். கண்டிப்பாக 3 வாஷாவது பண்ணணும். பிடிக்கிறப்ப கல் மண் இதெல்லாம் அதில் ஒட்டி இருக்கும். ஸோ நம்ம இதை 3 வாஷ் பண்ணினா தான் அது நீட்டாக இருக்கும். அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டக்கூடாது. நல்ல 2 பவுல் வச்சு வாஷ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அதில் இருக்க மண் துகள் இதெல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போயிருக்கும். அப்படியே வடிகட்டி வாஷ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே அதில் இருக்கும். ஸோ இப்படி வாஷ் பண்ணினீங்கன்னா சாப்பிட்றப்ப நரிச்சுன்னு எந்த கல் மண்ணும் வராது. அதுக்கப்புறம் வாஷ் பண்ண அந்த பிளட்டை நல்லா கையால் இந்த மாதிரி பிணையணும். பாருங்கள், நான் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி பிணையிறேன் அப்படின்னு. நம்ம பிணையிறதில் தான் ரத்த பொரியலோட டேஸ்ட்டே இருக்குது. ஏன்னா நம்ம பிணையிறப்பே ரொம்ப கட்டியாக ரொம்ப பெருசாக நம்ம பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அப்போ இதே மாதிரி கட்டியாக பெருசாக இருக்கும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஈரல் டேஸ்ட்டில் அந்த மாதிரி போயிடும். சின்ன பசங்களும் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. அதனால் நல்லா எவ்வளோ பிணைய முடியுமோ அவ்வளோ நல்லா குட்டி குட்டியாக பிணைஞ்சிருங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய், கருவேப்பிலை, இது அத்தனையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே கடுகு வெடித்ததும் அதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கையால் பிணைஞ்சு வச்சுருக்க அந்த பிளட் எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க பிளட் எடுத்து அதோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா தேவைக்களவாக உப்பு போட்டுட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. கலர்றப்போ நல்லா ரெட்டிஷாக இருந்த பிளட் என்னாகும் அப்படின்னா பிளாக்காக வரும். அதுதான் வெந்ததுக்கான அர்த்தம். ஃபுல்லாமே நல்லா பிளாக்காக வந்துடும், க்ரே கலரில் வரும் சொல்லப்போனால். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா அதை வேக வச்சுடுங்க. கிளறி விட்டு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன பசங்களும் சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு மேக்ஸிமம் கறி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தொக்கல் இந்த மாதிரி விழுந்துடும் அப்படின்னு கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ரத்த பொரியல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு செய்கிறதா இருந்தால் வரமிளகாயோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 1 மிளகாய் போட்டால் கூட போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக அப்லோட் ஆகும். நீங்களும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி நம்ம குயின்ஸ் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியேவும் சாப்பிடலாம், ஒயிட் ரைஸோட சுட சுட வச்சு சாப்பிடலாம். குழம்பு எதுவும் தேவையில்லை, இதை வச்சே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம குயின்ஸ் அம்மா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.